வணக்கம். மீனம் ராசி நேயர்களே, குழந்தைகளின் செயல்களால வந்த கவலைகள், அதிக வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் குழந்தைகள் மீது நீங்க வைத்திருந்த பாசமும், அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரமும் சில சமயங்கள்ல உங்களுக்கு எதிராகவும் பெரும் கவலையாகவுமே மாறியிருந்திருக்கும். பிள்ளைகளின் தவறான வழிகாட்டுதல், படிப்பு அல்லது தொழிலில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் அவங்க எடுத்த தன்னிச்சையான முடிவுகள் உங்களை சமூகத்துல தலைகுனிய வைத்த தருணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் அவர்களுக்காகத்தானே செய்தோம் என்ற உங்க எண்ணத்திற்கு மாறா அவங்களை அலட்சியமான வார்த்தைகளும் உங்களை மதிக்காத போக்கும் உங்க நெஞ்சை பிளப்பதாகவே அமைந்திருந்திருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயமும் அவங்களின் கட்டுப்பாடற்ற செயல்களால ஏற்பட்ட மன உளைச்சலுமே உங்களை தூக்கத்தை போல இரவுகள் பல இருந்து பறித்து கொண்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்கள உங்க குழந்தைகள் மீது நீங்க வைத்திருந்த பாசமும், அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் தான் சில சமயங்கள்ல உங்களுக்கு எதிராகவும், பெரும் கவலையாவே உங்களுக்கு மறைந்திருக்கும். ஏன்னா, நீங்க பிள்ளைகளுடைய தவறான வழிகாட்டுதலால படிப்பு மற்றும் அல்லது தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் மற்றும் அவங்க எடுத்த தன்னிச்சையான முடிவுகளால உங்க சமூகத்துல தலைகுனிய வைத்த தருணங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களை மதிக்காத போக்கும் உங்க நெஞ்சை பிளப்பதாகவே அமைந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாத நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும் உங்க பிள்ளைகளால. பெற்றோர்கள் மீது அளவற்ற பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்த போதிலுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களின் மன ஓட்டத்தையும் எதிர்ப்புகளையும் உங்களால சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கும். அவங்களின் பழமைவாத எண்ணங்களும் உங்களின் நடைமுறை சிந்தனைகளுக்கும் இடையே ஏற்பட்ட இடைவெளி தேவையற்ற மனஸ்தாபங்களை உருவாக்கியிருந்திருக்கும். பெற்றோருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்க நினைத்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு கோபத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ கொடுத்திருந்திருக்கும். அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்துல அல்லது சரியான தருணத்துல உங்களின் அவங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாம போனது என்று அவங்களுடைய மனசை புண்படுத்தி விட்டோமே என்றுமே இன்றளவுமே நீங்க நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களுடைய மன ஓட்டத்தையும் எதிர்ப்புகளையுமே உங்களால சரியா புரிந்து கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. அவங்களுடைய பழமைவாத எண்ணங்களும் உங்களின் நடைமுறை சிந்தனைகளுக்கும் இடையே ஏற்பட்ட இடைவெளி தேவையற்ற மனஸ்தாபங்களை உங்களுக்கு உருவாக்கியிருந்திருக்கும். அது மட்டுமல்லாம நீங்க பெற்றோருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்க நினைத்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு கோபத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ கொடுத்திருந்திருக்கும். இது உறவினர்களின் பொறாமை மற்றும் குறுக்கீடு காரணமா அதிக வேதனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டிருந்திருக்கும். மீனம் ராசினரின் அமைதியான வளர்ச்சியை கண்டு உங்களின் சொந்த பந்தங்களும் உறவினர்களுமே பொறாமை கொண்டிருந்திருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்க்காத உறவுகள் நீங்கள் கொஞ்சம் முன்னேற தொடங்கியதுமே உங்களை சுற்றி தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கியிருந்திருப்பாங்க. உங்களின் குடும்ப விஷயங்களிலும் தொழில் முடிவுகளிலும் தேவையின்றி தலையிட்டு நல்லுறவுகளை சீரகுலைத்திருந்திருப்பாங்க. முகத்திற்கு நேராக இனிமையா பேசிவிட்டு முதுகிற்கு பின்னால உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதையே வாடிக்கை கொண்டிருந்திருப்பாங்க. உறவினர்கள் என்ற பெயர்ல உலவி இந்த நச்சு மனிதர்கள் குறுக்கீடுகளால பல நல்ல வாய்ப்புகளையும் அமைதியான சூழலையுமே நீங்க இழக்க நேரி வாய்ப்புகளும் இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க கஷ்டப்பட்ட போதெல்லாம் எட்டி பார்க்காத உறவுகள் நீங்க கொஞ்சம் முன்னேற தொடங்கியதுமே உங்களை சுற்றி தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களின் குடும்ப விஷயங்களிலும் தொழில் முடிவுகளிலுமே தேவையின்றி தடையிட்டு நல்ல உறவுகளை சீர்குலைத்து இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டுமல்லாம உறவினர்கள் என்ற பெயர்ல உலவி இந்த நச்சு மனிதர்களுடைய குறுக்கீடால பல நல்ல வாய்ப்புகளுமே அமைதியான சூழலையுமே நீங்க இழக்க நேரிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் பயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் ஆழமாக போகுது. தம்பதியிடையே இருந்த மனஸ்தாபங்களும் இடைவெளிகளும் மற்றும் சிறிய வாக்குவாதங்கள் அனைத்துமே குருவின் சுப கிரக நிலையால விலகி ஓடப்போகுது. கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளும் பக்குவம் ஏற்பட போகுது. ஒருவரின் உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து ஒருவருக்கொருவர் உறுதுணையா நிற்க போறீங்க. தம்பதியருக்குள்ள அந்யோன்யமும் பாசமும் பன்மடங்கு பெற போகுது. இணைந்து பயணிக்கும் பயணங்களும் சுப உரையாடல்களும் உங்க தாம்பத்திய உறவை மேலுமே வலுப்படுத்த போகுது. பிரிந்திருந்த தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான சூழல் அமைய போகுது. இனி உங்க இல்லற வாழ்க்கை இனிமையும் நிம்மதியும் நிறைந்த
சோலையாகவே மாறப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில. அதாவது உங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்களும் இடைவெளிகளும் மற்றும் சிறிய வாக்குவாதங்களும் அனைத்துமே குருவின் சுப கிரக நிலையால விலகி ஓடப்போது உங்க வாழ்க்கையில. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையா நிக்க போறீங்க. இணைந்து பயணிக்கும் பயணங்களும் சுப உரையாடல்களும் உங்க தாம்பத்திய உறவை மேலும் வலுப்படுத்த போதும் வாழ்க்கையில. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்க போதும் வாழ்க்கையில. பிள்ளைகளின் எதிர்கால படிப்பு நடத்தை அல்லது ஆரோக்கியம் குறித்து நீங்க மனதில் வைத்திருந்த கவலைகள் அனைத்துமே இனி பறந்தோட போகுது. குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து தேர்வுகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்புகளோ தடையின்றி அமைய போகுது. திருமண வயதில் இருக்கும் உங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வரணும் என்று சுப காரியங்கள் கைப்பிடி வரப்போகுது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாம ஏங்கிக் கொண்டிருந்த மீனம் ராசி தம்பதியருக்கு குரு அருளால மழலை பாக்கியம் கிட்ட போகுது. குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் வெற்றிகளை கண்டு உங்க மனமும் குடும்பமும் பெரும் மகிழ்ச்சியில திளைக்கட்ட போது வாழ்க்கையிலேயும். பிள்ளைகளுடைய எதிர்காலமும் படிப்பு நடத்தையும் அல்லது ஆரோக்கியம் குறித்த நீங்க மனசுல வைத்திருந்த கவலைகள் அனைத்துமே இனி பறந்தோட போதையும். ஏன்னா குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளையும் படைத்து தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களையும் பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்புகளோ தடையின்றி அமைய போகுது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த மீனம் ராசி தம்பதியருக்கு குரு அருளால மழலை பாக்கியம் கிட்ட போகுது. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தரும். மீனம் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பரிபூர்ண ஆசியை பெற வியாழக்கிழமை தோறும் செய்யப்படும் வழிபாடுகள் உங்களுக்கு தெய்வீக நன்மைகளை அளித்தரும். வியாழக்கிழமைகள்ல காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிறை ஆடை அணிந்து அருகிலுள்ள சிவன் கோவில் அல்லது தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு சென்று வழிபடுவது மிகுந்த நன்மையை தரப்போது. குரு பகவானுக்கு கொண்டைக்கல்லை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களை அகற்றும். மேலும் வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவங்களுடைய கல்விக்கு உதவுவதும் மகான்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசித்து வழிபடுவதும் உங்களின் விதியை மாற்றி சகல நன்மைகளையும் மிக விரைவாக கொண்டு சென்று சேர்க்கப்பது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு அதிபதியான குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசையை பெற நீங்க வியாழக்கிழமை தோறுமே செய்யப்போற வழிபாடுகள் தான் உங்களுக்கு தெய்வீக நன்மைகளை அள்ளித்தரப்போதுங்க. வியாழக்கிழமை காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கோ சென்று வழிபடுவது மிகுந்த நன்மையை தரப்போதுங்க வாழ்க்கையில. குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலையை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபடுவதுதான் உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களையும் அகற்ற போதும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் அலமாக போதும். தம்பதி இடையே இருந்த மனஸ்தாபங்களும் இடைவெளிகளும் மற்றும் சிறிய வாக்குவாதங்கள் அனைத்துமே குருவின் சுப கிரக நிலையால விலகி ஓடப்போதும். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளும் பக்குவம் ஏற்பட போதும். ஒருவரின் உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து ஒருவருக்கொருவர் உறுதுணையா நிற்க போறீங்க. தம்பதியருக்குள்ள அந்யோன்யமும் பாசமும் பன்மடங்கு பெற போதும். இணைந்து பயணிக்கும் பயணங்களும் சுப உரையாடல்களும் உங்க தாம்பத்திய உறவை மேலுமே வலுப்படுத்த போதும். பிரிந்திருந்த தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான சூழல் அமைய போதும். இனி உங்க இல்லற வாழ்க்கை இனிமையும் நிம்மதியும் நிறைந்த சோலையாகவே மாறப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்களும் இடைவெளிகளும் மற்றும் சிறிய வாக்குவாதங்களும் அனைத்துமே குருவின் சுப கிரக நிலையால விலகி ஓடப்போது உங்க வாழ்க்கையில. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையா நிக்க போறீங்க. இணைந்து பயணிக்கும் பயணங்களும் சுப உரையாடல்களும் உங்க தாம்பத்திய உறவை மேலும் வலுப்படுத்த போதும் வாழ்க்கையில. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்க போதும் வாழ்க்கையில. பிள்ளைகளின் எதிர்கால படிப்பு நடத்தை அல்லது ஆரோக்கியம் குறித்து நீங்க மனதில் வைத்திருந்த கவலைகள் அனைத்துமே இனி பறந்தோட போகுது. குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து தேர்வுகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்புகளோ தடையின்றி அமைய போதும். திருமண வயதில் இருக்கும் உங்களின் பிள்ளைகளுக்கு
நல்ல இடத்துல வரணும் என்று சுப காரியங்கள் கைப்பிடி வரப்போகுது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த மீனம் ராசி தம்பதியருக்கு குரு அருளால மழலை பாக்கியம் கிட்ட போகுது. குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் வெற்றிகளை கண்டு உங்க மனமும் குடும்பமும் பெரும் மகிழ்ச்சியில திளைக்கட்ட போது. வாழ்க்கையிலேயும் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் படிப்பு நடத்தையும் அல்லது ஆரோக்கியம் குறித்த நீங்க மனசுல வைத்திருந்த கவலைகள் அனைத்துமே இனி பறந்தோட போதையும். ஏன்னா குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த சாதனைகளையும் படைத்து தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களையும் பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்புகளோ தடையின்றி அமைய போகுது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த மீனம் ராசி தம்பதியருக்கு குரு அருளால மழலை பாக்கியம் கிட்ட போகுது. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தரும். மீனம் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பரிபூர்ண ஆசியை பெற வியாழக்கிழமை தோறும் செய்யப்படும் வழிபாடுகள் உங்களுக்கு தெய்வீக நன்மைகளை அளித்தரும். வியாழக்கிழமைகள்ல காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிறை ஆடை அணிந்து அருகிலுள்ள சிவன் கோவில் அல்லது தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு சென்று வழிபடுவது மிகுந்த நன்மையை தரப்போது. குரு பகவானுக்கு கொண்டைக்கல்லை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்க வாழ்வில் உள்ள தோஷங்களை அகற்றும். மேலும் வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவங்களுடைய கல்விக்கு உதவுவதும் மகான்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசித்து வழிபடுவதும் உங்களின் விதியை மாற்றி சகல நன்மைகளையும் மிக விரைவாக கொண்டு சென்று சேர்க்கப்பது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு அதிபதியான குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசையை பெற நீங்க வியாழக்கிழமை தோறுமே செய்யப்போற வழிபாடுகள் தான் உங்களுக்கு தெய்வீக நன்மைகளை அள்ளித்தரப்போதுங்க. வியாழக்கிழமை காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கோ சென்று வழிபடுவது மிகுந்த